இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி விலக்குகளை அறிவித்திருக்கிறது. அடுத்த மாதம் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. இது தொடர்பான ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டம் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இடம்பெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன், கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே மாணவர்கள் தங்கும் விடுதிகளின் கட்டணங்களுக்கு இதுவரை அறவிடப்பட்டு வந்த ஜிஎஸ்டி வரி இனி அறவிடப்படாது என்று தெரிவித்திருக்கிறார். அதேபோல தொடருந்து நிலையங்களில் பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை உள்ளிட்ட சேவைகள் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படாது. பொருட்களை வைக்கும் அறை, பயணிகள் பயன்படுத்தும் மின்சார வாகன சேவைகளுக்கும் இந்த ஜிஎஸ்டி அறவிடப்படாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடைமேடை, பயணச்சீட்டு உள்ளிட்டவற்றுக்கும் ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.